வெல்கம் டு வீக்கா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் லேயர் சப்பாத்தி செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இதில் வந்து 3 முறைகளில் நம்ம லேயர் சப்பாத்தி செய்யலாம். அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லேயர் சப்பாத்தி செய்யறதுக்கு நான் 3 டம்ளர் மாவு எடுத்து, கோதுமை மாவு எடுத்து, கொஞ்சம் கூட உப்பு போட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த பதத்தில் மாவை பிசைஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ நம்ம லேயர் சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அதில் மாவு தேவையான அளவு மாவு உருண்டைகளை ஒரு 3 உருண்டை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம இப்போ கோதுமை மாவில் தொட்டு இப்போ மாவு வந்து உருட்ட போகிறோம். நீ உருட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பரப்ப போகிறோம். இப்படி பரப்பிட்டு எண்ணெய் வச்சு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நல்லா மேலையெல்லாம் நல்லா எண்ணெயை தடவி விட்டுட்டு இப்படி மாவு ஒரு இப்படி இந்த மாதிரி நம்ம மடக்கிட்டு மாவை தொட்டுட்டு திரும்ப நம்ம வந்து மாவை பரப்பணும். இப்போ இந்த மாவை பரப்புறப்ப பார்க்கப்பயே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது ஒரு 4 லேயர் இதில் வந்து இந்த மாவுலேயே உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம மாவை கொஞ்சம் மேலே லேசாக அப்படியே தூவிட்டு திரும்ப அந்த மாவை அப்படியே பரட்டி போட்டு திரும்ப அதில் கொஞ்சம் லேசாக மாவை தூவிட்டு திரும்ப நம்ம மாவை இப்படி பரப்புகிறோம். எல்லா பக்கமும் மாவை நல்லா பரப்பிட்டு இதுக்கு வந்து வடிவம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்லாம் வராது. நம்ம அதுக்கு வர வடிவத்தில் நம்ம போட்டுக்கிறலாம். இப்போ இந்த சப்பாத்தி எடுத்து நம்ம முதல் முறையில் செஞ்ச சப்பாத்தியை இப்போ நம்ம போட்டுட்டு இப்போ சப்பாத்தியை வந்து நம்ம பரட்டி விட போகிறோம். அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை சப்பாத்தியை திருப்பி போட்ட பின்னாடி தான் நம்ம அதுக்கு மேலே எண்ணெயே அப்ளை பண்ணணும். முதலையே எண்ணெயை அப்ளை பண்ணோம்னா சப்பாத்தி இந்த மாதிரி வராது, புஷ்ஷுன்னு வராது, எலும்பி வராது. இப்போ பாருங்கள் சப்பாத்தி எப்படி இப்படி புஷ்ஷுன்னு எப்படி வருது பாருங்கள். லைட்டாக வேணால் லைட்டாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இப்படி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இரண்டாவது முறையில் சப்பாத்தி செய்கிறது பார்ப்போம். இப்போ இந்த மாவு வச்சுட்டு மாவை வந்து நல்லா இப்படி பரப்பணும். இப்படி பரப்பிட்டு மேலே வந்து எண்ணெயை தடவிட்டு கத்தி இருந்தால் கத்தியில் நம்ம இப்போ இதில் சென்டரில் இருந்து கத்தி இருந்தால் கத்தியில் நம்ம இப்படி கத்திலே இப்படி பண்ணி விடலாம், இல்லை கையிலையே இப்படி பண்ணி விட்டுடலாம். இப்படி செஞ்சிடலாம். இப்படி செஞ்சுட்டு இந்த மாவை இப்படி பரட்டி போட்டு இந்த பக்கம் இப்படி போட்டு இந்த இதை வந்து இப்படியே நம்ம இப்படியே உருட்டி எடுத்துடணும். அப்படியே இந்த மாவை இப்படி வச்சு இப்படியே இப்படி சுருட்டிடணும். சுருட்டிட்டு இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ மாவை நம்ம பழையபடி தொட்டுட்டு நம்ம சப்பாத்தி பரப்ப ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி பரப்புறப்ப லைட்டாக அது ஒட்டாமல் இருக்கு கொஞ்சம் லேசாக கோதுமை மாவை நம்ம தூவி விட்டுட்டு இப்போ சப்பாத்தியை பரப்பலாம். சப்பாத்தி வந்து மாவு வந்து சப்பாத்திக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக இருக்கணும். இரண்டாவது முறை இது. இந்த 3வது முறையில் செய்கிற சப்பாத்தி இது பாருங்கள். அதுக்கு இந்த மாவு எடுத்துக்கிறோம். மாவு எடுத்துட்டு மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பரப்புகிறோம். இதை வந்து நம்ம வந்து இப்படியே சுருக்கமாக இப்படியே மடித்து ஒவ்வொரு லேயராக இப்படி எடுத்து நம்ம மடித்து இப்படியே மாதிரி நம்ம லேயராக பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக நம்ம கொஞ்சம் அதை இழுத்து விட்டுட்டு இப்போ இதை என்ன செய்யணும், இப்படியே சுருட்டிட்டு வரணும். சுருட்டி வச்சுட்டு இப்படியே மேலே வச்சுட்டு இப்போ இதில் நம்ம மாவு
ட்ரையான மாவை தொட்டுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி பரப்பணும். இப்போ இது 3வது முறை செஞ்ச சப்பாத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் ஒரு புது வீடியோவில் ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.